ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, Facebookல புதுசா வந்திருக்க அப்டேட்ட பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதாவது உங்க பிசினஸ்க்காக நீங்க மெட்டா ஆட்ஸ்ல லீட்ஸ் கேம்பெயினோ இல்ல இன்ஸ்டன்ட் ஃபார்ம் ஆட்ஸ் கேம்பெயினோ நீங்க கன்டினியூஸா ரன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா என்னென்ன அப்டேட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லீட் நர்ச்சரிங்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்ணீங்க. அந்த ஃபார்ம்ல சில அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஒன் டு ஒன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த அப்டேட் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 2 அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று லீட் நர்ச்சரிங் சொல்லி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஃபார்ம் ஆட்ஸ்ல சில அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம டைரக்டா வந்து நம்ம ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள போயிடலாம். அதில் உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க லீட் கேம்பெயின் ரன் பண்ணும்போது தான் இந்த அப்டேட்ஸ் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே மேனுவலாக மேக்ஸிமம் என்னோட கிளைண்ட்டுக்கும் சரி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன், மேனுவலாக கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வரதுனா தயவு செஞ்சு என்னோட பிளேலிஸ்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும், அதை ஃபுல்லாக பார்த்துங்க. பிகாஸ் நீங்கள் டேரெக்டாக அந்த அப்டேட்டை மட்டும் தான் நாங்கள் ஷோ கேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரிமைனிங்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்வர்ஷன் லொகேஷன் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இருக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஸோ வெப்சைட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வச்சு ஆட் ரன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தா சிங்கிள் ஆப்ஷன் அதில் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மட்டும் சூஸ் பண்ணீங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட லொகேஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தா பட்ஜெட்டை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆட் செக்ஷனுக்குள்ள வந்துருங்க. ஆட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணுற செக்ஷன் வரும். ஆக்சுவலி ஸோ இதுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணுற செக்ஷன் வரும். அந்த ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம் அப்டேட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கிரியேட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுங்க. கிரியேட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களோட வெப்சைட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த கொஸ்டின்ஸ் இது என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணி உங்களுக்கான ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணும். இதுதான் அப்டேட். அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, அது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதாவது இந்த கான்டாக்ட் ஃபார்ம்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து டேரக்ட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் அப்லோட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காசா கிராண்ட் எடுத்துக்கிறேன், விஜிஎன் ப்ராப்பர்ட்டிஸ், காசா கிராண்ட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம். ஸோ ஜஸ்ட் செக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டேரெக்டாக போயிட்டு நம்மளோட அந்த புது அப்டேட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட் கொடுத்து ஜஸ்ட் ஜென்ரேட் ஃபார்ம். இது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுன்னா உள்ள வெப்சைட்ல இருக்க கண்டென்ட்லாம் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்ககிட்ட வெப்சைட்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குதா செக் பண்ணி பாருங்க. இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் அப்டேட்டை வந்திருக்கு, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இது லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுற ஃபார்ம் கிரியேட் பண்ணுற மெத்தட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக உங்கள் வெப்சைட்டை கொடுத்து கிரியேட் பண்ணலாம், இல்லை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேப்சரிங் ஃபார் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன், அதுக்கான ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பாருங்கள், நான் ஒரு ஈவெண்ட் இதுதான் கொடுத்தேன். என்னோட டாபிக் வந்து இதுதான். ஸோ நான் வந்து மெட்டா கிட்ட இந்த ஈவெண்ட் தான் கொடுத்தேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், அதுக்கான கொஸ்டின்ஸ் கேளுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்ட்ரோ செக்ஷன், இன்ட்ரோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அதுவே ரெடி பண்ணிடுச்சு. ப்ளஸ் கஸ்டம் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டிருக்கு. ஹவு ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அப்கமிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ், வெரி இன்ட்ரெஸ்டட், அப்புறம் நாட் வெரி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு அப்புறம் ஃபுல் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், கம்பெனி நேம், ஜாப் டைட்டில் அண்ட் தேங்க்யூ. இது கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிருக்கு. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் யூஸ் பண்ணி, இல்லை யூஸ் திஸ் ஃபார்ம் கூட இல்லை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டா யூஸ் பண்ணி உங்களால் ஃபார்ம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். அண்ட் சேம் டைம் வந்து இப்போதைக்கு நம்ம பழைய மெத்தட் எப்படி யூஸ் பண்ணால் கிரியேட் பில்ட் ஃபார்ம் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக் திருப்பி மெட்டா ஏக்குள்ளே போகும். ஸோ பாருங்கள், மெட்டா ஏக்குள்ளே போகுது, அதை நீங்கள் கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கொடுத்தா நம்ம பழையபடி ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ, ஃபார்ம் டைப் எல்லாம் செட் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கொஸ்டின் செக்ஷனுக்கு போகிறேன். கொஸ்டின் செக்ஷன் போயிட்டு கண்டிஷன் லாஜிக் எனேபிள் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ கண்டிஷன் லாஜிக் எனேபிள் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் நான் கொடுக்குறேன். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் சொல்லி கொடுக்குறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் லாஜிக் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் லாஜிக் எனேபிள் பண்ண உடனே எஸ், நோ,
இப்போ வந்து என்ன பண்ணேன், எஸ், நோ குடுத்துருக்கேன். எஸ், நோ குடுத்த உடனே எஸ்ன்னு குடுத்தா நான் வந்து வேற செக்ஷனுக்கு ரீடைரக்ட் பண்ணணும் அவங்கள. ஸோ பழைய ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, பக்கத்துல எஸ் குடுத்த உடனே பக்கத்துல இருந்து எங்க ரீடைரக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க, மைனூட்டா கீழ வந்து பாருங்க, ஆட் வாட் யூ வாண்ட் டூ பீப்பிள் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்டெக்ஸ்ட் மாரி இருக்கு. நெறைய பேர் இத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ கண்டிஷனல் லாஜிக் நீங்க எனேபிள் பண்ணும்போது, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்ட்டா இருந்தா, அவங்க நெக்ஸ்ட் எந்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணணும், இத வந்து கரெக்ட்டா வாட்ச் அவுட் பண்ணுங்க. ஸோ நீங்க நார்மலா பார்க்கும்போது அது ஒரு சின்ன சப்டெக்ஸ்ட் மாரி இருக்கும். ஸோ நெறைய பேர் டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. நெறைய பேர் நான் என்னோட கிளையன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ அதே தான். சேம் அதே தான். நீங்களும் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்க ஆர் யூ இன்ட்ரஸ்டட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார் கேட்குறேன். இப்போ எஸ்ன்னு குடுத்தா தான் அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Q2 கொஸ்டினுக்கு மூவ் பண்ண மாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லையா டைரக்ட்டா சப்மிஷன் குடுக்கலாம். ஸோ சப்மிட் ஃபார்ம் குடுத்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ சப்மிட் எண்ட் டெக்ஸ்ட் குடுத்தேன். அதுவே வந்து நோன்னு குடுத்தாங்கன்னா, அவங்க வந்து நம்மளோட க்ளோஸ் லீட்ஸ். அவங்க வந்து நம்மளோட கான்டாக்ட் லீட்ஸ் கிடையாது. க்ளோஸ் லீட்ஸ். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இத சொல்றேன்? நெறைய பேருக்கு ஏன் இதுன்னா, நீங்க கீழ ஒரு சப்டெக்ஸ்ட் மாரி குடுத்துருப்பாங்க. நீங்க எங்க மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணா, அவங்களோட லீட் காஸ்ட் வேஸ்ட்டா போயிடும். ப்ராப்பரான லீட்ஸ் வராது. ஸோ இத நல்லா கிளியரா பார்த்துக்க தெரிஞ்சு வச்சுங்க. புதுசா வந்து பார்த்தா நீங்க இந்த மாரி அப்டேட் பண்ண உங்களுக்கு பக்கத்துல லாஜிக்கல் ஃப்ளோஸ்ன்னு குடுத்துருக்காங்க. லாஜிக் ஃப்ளோஸ்ன்னு சொல்லி குடுத்தாங்க. பிகாஸ் நம்ம கண்டிஷன் லாஜிக் எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்ப எஸ்ன்னு குடுத்தா என்ன நடக்கணும், நோன்னு குடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லி அந்த ஃப்ளோவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. சரி நீங்க இங்க ஒர்க் பண்ண உங்களால இந்த ஃப்ளோ இங்க பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, புது அப்டேட்ல இந்த ஃப்ளோஸும் செட் பண்ணிடலாம். பிளஸ் வந்து உங்களால மேனுவலாவே ஏஐ மூலமா ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இத க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ க்ளோஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் ஃபார்ம் கிரியேட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ண ப்ரொமோஷன் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்கமிங்ல சில பேருக்குலாம் என்ன வந்திருக்குன்னா, இந்த ஃபார்ம் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு எடிட் பண்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நியூ அப்டேட். இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னும் என்னோட ஆட்ஸ் அக்கவுண்ட் வரல. ஸோ நிறைய ஆட்ஸ் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை உங்களால இன்ஸ்டன்ட்டா எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணி பிகாஸ் சில பேர் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க மறந்துடுவாங்க. டக்கு நம்ம எடிட் பண்ணலாம் பார்த்தா நம்மளால ஃபார்மை எடிட் பண்ணவே முடியாது. அந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாராலையும் அந்த ஃபார்ம் எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் பண்ணி நீங்க அந்த ஃபார்மை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓடிபி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இமெயில வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அடுத்து ஆட்டோமேட்டட் டெலிவரி சிஸ்டம் வந்து நம்ம கூகுள் ஷீட்டோட கனெக்ட் பண்ணலாம். நம்மளோட எக்ஸல் ஷீட் மூலமா லீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம். சிஆர்எம் கனெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபார்ம் லீட் நர்ச்சரிங் சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் யாராவது சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு லீட் சப்மிட் ஆகி இன்ஸ்டன்ட்டா அவங்களோட சேட் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டன்ட்டா அவங்களோட சேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேட் மெசேஜ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஒரு லீடு சப்மிட் ஆன உடனே உங்களோட ஃபேஸ்புக் மெசேஞ்சருக்கு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு புதுசா ஒரு லீட் சப்மிட் ஆயிருக்கு. ஸோ இவங்க சேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணலாம். இங்க வந்து இன்ஸ்டா நீங்க என்ன திங்க் பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் செட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா மெனி சாட்டோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஃப்ளோ டூல யூஸ் பண்ணி நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். சேட் மெசேஜ் நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். பிளஸ் இல்ல நான் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணா நீங்க டேரக்ட்டா வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டன்ட்டா நர்ச்சரிங் பண்ணலாம். ஸோ நர்ச்சரிங் பண்றதுக்காக புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் லீட் நர்ச்சரிங். ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நர்ச்சரிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. எனேபிள் லீட் நர்ச்சரிங் மெத்தட் சொல்லிட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் படிங்க. ஸோ எப்பயுமே ஒரு அப்டேட் வந்து அது எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை பண்ணும்போது தான் உங்களால குவாலிட்டியா லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ்க்கு குவாலிட்டியா லீடு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லி தராங்க. ஸோ நான் இது வரைக்கும் நான் லாஸ்ட் ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ண வரைக்கும் நான் கொடுத்த என்னோட கிளையண்ட்டுக்கு நான் கொடுத்த லீட்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. 100% குவாலிட்டி. ஸோ நான் என்ன மாதிரி கேம்பெயின்லாம் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ஓடிபி பேஸ்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணேன். அப்புறம் கண்டிஷன் லாஜிக் பேஸ்ட் பண்ண கேம்பெயின் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேம்பெயின்லாம் ட்ரை பண்ணும்போது ஃபேஸ்புக்கோட நியூ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னால் குவாலிட்டியாக ஜென்ரேட் பண்ண முடியும். சேம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அப்டேட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா அப்டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணலாம். பிசினஸ் லெவன்ட்டான குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், பாய்.